Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம ஆல்ரெடி போன ரெசிபி அதாவது சிலோன் பரோட்டா செய்யற ரெசிபில நான் இன்னைய வீடியோல plain சால்னா அதாவது பரோட்டா சால்னா எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ரெசிபியை தான் நாம பார்க்க போறோம். உங்களுக்கு சிலோன் பரோட்டா ரெசிபி வீடியோக்கான லிங்க் வேணும் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாம plain சால்னா செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு இங்கே நான் அரை மூடி தேங்காயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதோட முழு பொட்டுக்கல்லையை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே அரை பொட்டுக்கல்லையாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். கசகசா பாலில் ஊற வச்சு ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்மளோட தக்காளி பியூரியும் ரெடி ஆயாச்சு. இதையும் நான் ஒரு பவுலில் மாற்றி அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, அதோட ஒரு ஏலக்காய், இந்த மாதிரி லைட்டாக அந்த ஏலக்காய் தோலை பிச்சு விட்டு வச்சுக்கோங்க. நசுக்கியெல்லாம் போட வேணாம், இந்த மாதிரி வச்சாலே போதும். அதோட கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அன்னாசி பூ, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு. இதுக்கு கிராம்பு சுத்தமாக ஆட் பண்ண வேணாம், ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரே மாறிடும். ஸோ இது எல்லாத்தையும் சூடான எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வறுத்துக்குவோம். இது லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும், அதோட நறுக்குன ஒரு வெங்காயமும், அதோட 2 பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சி சிலர் சேர்ப்பாங்க, நமக்கு இங்கே அரைக்காமையே சேர்க்கலாம், அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வெந்து வரும்போது ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ இதில் நான் அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கடைசியாக இந்த பேஸ்ட் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்லா பச்சை ஸ்மெல் போய் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அந்த பேலன்ஸ் இருந்ததையும் எடுத்து மொத்தமாக 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி இப்போது இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு சால்னா திக்காக தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் 1 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக தெரிஞ்சது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இது நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட போகிறேன். மூடி போட்டு மூடாதீங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஓப்பன் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போது 6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது பரோட்டாவை அரேஞ்ச் பண்ணி அதை லைட்டாக பிச்சு போட்டுட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சால்னாவை ஊற்றி ரெடி பண்ண போகிறேன். இப்போ அப்படியே அந்த பரோட்டாவை பிச்சு நம்ம சால்னாவில் தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.